ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து ஜியாகிரஃபி சீரீஸில் வந்துட்டு நம்ம ப்ரிசிபிடேஷனோட கண்டினியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் 2023க்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே வந்து கேட்டுக்கலாம். அண்ட் தென் அதோட ஷெட்யூல் எல்லாமே அந்த குரூப்பில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ப்ரைவேட்டாக வந்துட்டு அந்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்றத பற்றியும் நீங்கள் டீட்டெயில் அங்கே வந்து கேதர் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ ப்ரிசிபிடேஷனில் முந்தின வீடியோவில் வந்து க்ளவுட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ க்ளவுட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இங்கே டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் க்ளவுட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்கான வீடியோ முன்னாடி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். பிளேலிஸ்ட் தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், அங்கேயும் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளவுட்ஸில் இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்றது வந்துட்டு கிராவிட்டியை எதிர்த்து பிரேக் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ப்ரிசிபிடேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இந்த ப்ரிசிபிடேஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ரெயின்ஃபால். ஸோ இந்த ரெயின்ஃபால் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்ஸ் வந்துட்டு, அதாவது நம்மளுக்கு கண்டென்ஸ் ஆகி அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய ட்ராப்லெட்ஸ் அப்படின்றது 5 mmக்கு மேலே இருக்குது அப்படின்றப்போ தான் வந்து அதை ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் இந்த இமேஜ் பாருங்கள். இப்போ மேலே வந்து உங்களுக்கு கோல்டு ஏர் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கீழே இந்த சைடு வந்து வார்ம் ஏர், இந்த சைடு வந்து கோல்டு ஏர். இப்போ இந்த வார்ம் ஏர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ் அப்படின்றது பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆகி அதில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன பீசஸாக விழுது. ஸோ இப்படி விழுந்த இந்த பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இந்த வார்ம் ஏரை க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெல்ட் ஆகும். ஸோ அப்போ கீழே வரைக்கும் உங்களுக்கு வார்ம் ஏர் இருக்குது அப்படின்றப்போ வந்து அது ரெயின்ஃபாலாக இருக்கும். ஸோ அந்த ரெயின்ஃபால்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இன்கேஸ் வந்து பாதி வரைக்கும் வார்ம் ஏர் இருந்திருக்கு, கீழே வந்தோடனே வந்துட்டு கோல்டு ஏர் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ மேலே வந்து மெல்ட் ஆகி வரக்கூடியது மறுபடியும் ஃப்ரீஸ் ஆகிடும். இந்த பாயிண்டில் வரும்போது ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வந்து விழுறது வந்து ஃப்ரீசிங் ரெயினாக இருக்கும். அதாவது கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஐஸ் க்யூப்ஸாவோ இல்லை வந்து ஐஸாவோ வந்து விழும். ஸோ இதுவே வந்துட்டு நம்மளுக்கு மேலே சில பகுதிகளில் மட்டும் வார்ம் ஏர் இருக்குது, ஸோ கீழே டோட்டலாக வந்து கோல்டு ஏர் இருக்குது அப்படின்றப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா மிக்சராக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம ஸ்லீட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வாட்டர் ட்ராப்லெட்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து வாட்டர் வந்து கண்டென்ஸ் ஆகி அந்த ஃபார்மேட்லேயும் விழும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்னோஃபாலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே இருக்குது அப்படின்றத தான் நம்ம ஸ்லீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இது எதனாலனா மேலே சின்ன ஏரியாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெல்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அது என்ன ஆகும், மெல்ட் ஆகிட்டே ஃப்ரீஸ் ஆகுறதுனால அது அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுவே இந்த ஸ்னோஃபால் இருக்குது இல்லைங்களா, இந்த ரீஜியன் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கோல்டாக இருக்கும். இப்போ மேலேருந்து விழும்போதே என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் வரதே வந்து ஃப்ரீஸ் ஆகி கீழே வரைக்கும் அது ஃப்ரீஸ் ஆகியே விழும். அதனால தான் வந்துட்டு இந்த இடத்துல கோல்டு ஏர் இருக்கிறதுனால இங்கே ஸ்னோ ஃபார்மேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம அது எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ப்ரிசிபிடேஷன்லாம் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து விரேஜ். இந்த விரேஜ்ன்றது என்னென்னா மேலேருந்து வரக்கூடியது வந்துட்டு கீழே விழுதுன்னு வைங்களேன், அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து கீழே விழுதுன்னு வைங்களேன், அந்த இடத்துல பயங்கரமாக வார்ம் ஏர் இருக்குது. அதனால் என்ன ஆயிடுது அப்படின்னா அது கீழே விழுறதுக்கு முன்னாடியே வந்து எவாப்ரேட் பண்ணிடுது அப்படின்னா அதை தான் விரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து ட்ரிசில்னால் தூறல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெயின்ஃபால் நடக்குது, பட் வந்து அதோட சைஸ், அந்த ட்ராப்லெட்டோட சைஸ் அப்படின்றது வந்து 0.5 mmக்கும் லெஸராக இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து லைட் ரெயின்ஃபால் இல்லைன்னா ட்ரிசில் அப்படின்னு சொல்லுவோம், சின்ன தூறல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து மிஸ்ட்டு. ஸோ மிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விரேஜ் மாதிரி தான், பட் விரேஜில் வந்து என்னென்னா ப்ரிசிபிடேஷன் அக்கேர் ஆகுது அப்படின்றப்போ எவாப்ரேஷனும் நடக்கும். எவாப்ரேஷன் கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடந்துறதுனால அதில் வந்து ஒரு ஃபாக் ஃபார்மேஷனோ இல்லை எதுவுமே நடக்காது. கிளைமேட் வந்து க்ளீனாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். ஆனால் மிஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் எவாப்ரேஷன் நடக்கும். பட் இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா இது கூடவே வந்து ஃபாக், அதாவது பனிமூட்டம்னு தெரியும். ஸோ இதை தான் வந்து நம்ம மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து ஸ்னோஃபால். ஸ்னோஃபால் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நான் கோல்டு ஏர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கோல்டு ஏர் வந்து 0 டிகிரி செல்சியஸுக்கு கீழே இருக்குன்றப்போ தான் வந்துட்டு கண்டென்ஸ் ஆகும். ஸோ அதனால் அந்த கோல்டு ஏர் எந்த இடத்துல வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கோ அந்த இடத்துல வந்து விழக்கூடிய ப்ரிசிபிடேஷன்றது தான் ஃப்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்லீட். ஸோ ஸ்லீட் அப்படின்றது வார்ம் ஏரும் கோல்டு ஏரும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நடக்கிறது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்னோவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து ரெயினும் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷலி வந்து ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி கொட்டும். ஸோ இதை தான் ஸ்லீட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஹெயில் ஸ்டோன், ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து கோல்டு ஏர் இருக்குது அப்படின்ற சமயத்தில் தான் வந்து இந்த ஹெயில் ஸ்டோன்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ ப்ரிசிபிடேஷன் வந்து ரவுண்டாக பெல்லட்ஸ் ஃபார்மில் இருக்கும். நான் இங்கே இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி பெல்லட் ஃபார்மில் இருக்கும். இதை தான் ஹெயில் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 mmலேருந்து 50 mm அந்த சைஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷன் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிபிடேஷனில் ரெயின்ஃபால்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ரெயின்ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷனல், ஓரோகிராஃபிக், ஃப்ரான்டல், சைக்ளோனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு கன்வெக்ஷனல். ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்துட்டு எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் அதிகமாக பார்க்கலாம். ஸோ ஈக்வேட்டர் ரீஜியனில் வந்துட்டு அதிகமாக நடக்கக்கூடிய ரெயின்ஃபால் வந்து இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு சன்லேருந்து எனர்ஜி அப்படின்றது வந்து எர்த்தை ரீச் பண்ணுது. ஸோ அப்படி ரீச் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டரை எவாப்ரேட் பண்ணும். ஸோ ஈக்வேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் இன்சுலேஷன் நடக்கும் அப்படின்றத இன்சுலேஷன் டாப்பிக்கில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்சுலேஷன் வந்து ஈக்வேட்டர் கிட்ட அதிக அளவில் நடக்கும், ஹை எனர்ஜியில் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அதிகமான எவாப்ரேஷன் அப்படின்றது நடக்கும். எவாப்ரேஷன் அதிகமாச்சுன்னா நெக்ஸ்ட் என்னது க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா விண்டு வந்து இந்த க்ளவுடை வந்துட்டு நகர்த்தும் போது எவ்வளோ தூரம் தான் க்ளவுடு ஃபார்ம் ஆக முடியும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளவுடில் இருக்க பாண்ட் அப்படின்றது பிரேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிரேக் ஆகுது அப்படின்றப்போ வந்து ப்ரிசிபிடேஷன் நடக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபாலோட ப்ராசஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் ஆர் ரிலீஃப் ரெயின்ஃபால்னு சொல்லுவோம், இல்லை ஓரோகிராஃபிக் ஆர் ரிலீஃப் ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மவுண்டன் பேரியருக்கு நடுவில் நடக்கக்கூடியதுனால இதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெயின்ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இன்சுலேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இன்சுலேஷன் நடக்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஏர் அப்படின்றது வார்ம் ஏர். ஸோ வார்ம் ஏர் வந்து இந்த வாட்டர், அதாவது ஓஷனில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து ஹோல் அதிகமாக பண்ணும். ஸோ மேலே போகும்போது கண்டென்ஸ் ஆகும். ஏன்னா மேலே வந்து டெம்பரேச்சர் கம்மி. ஸோ கண்டென்ஸ் ஆகும். ஸோ கண்டென்ஸ் ஆகி எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது க்ளவுடாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த க்ளவுட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய விண்டு, இந்த ப்ரிவைலிங் விண்டுன்னு நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த விண்டு என்ன பண்ணோன்னா இந்த க்ளவுடை வந்து இந்த பக்கம் நகர்த்தும். இப்படி நகர்த்தும் போது இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் க்ளவுடால் வந்து வாட்டரை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மழையாக கொட்ட ஆரம்பிச்சிடும். இது கொட்டிக்கிட்டே இருக்கும்போது க்ளவுடு வந்து கொட்டிக்கிட்டே இருக்குன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் அப்படின்றது வந்துட்டு மழையை கொட்டி முடிச்சிடும். அதுக்கு மேலே வந்து அதுக்கிட்ட வாட்டர் அப்படின்றது இருக்காது. ஸோ இந்த டைமில் இந்த விண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய க்ளவுடை இந்த பக்கம் தள்ளும். அப்படி தள்ளும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ளவுட் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் டிசென்ட் ஆகும், அதாவது கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த இறங்கும்போது கொஞ்சமாக இன்கேஸ் க்ளவுட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மழை பெய்யும். இன்கேஸ் க்ளவுட் இல்லைன்னு வைங்களேன், வெறும் ட்ரை ஏராக தான் இறங்கும். இப்படி இறங்கும்போது கீழே என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கீழே வார்ம் ஏர் இல்லைங்களா. ஸோ கீழே வந்து வார்ம் ஏர் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது வாட்டரை ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து வார்ம் ஏருக்கு அதிகம். ஆனால் இந்த இடத்துல வாட்டர் வேப்பர்ன்றது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் இந்த இடத்துல வந்து அதால் வாட்டர் வேப்பரை ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைடில் வந்துட்டு ஓஷன் இருந்தது, அதனால் இங்கே வந்து வாட்டரை எடுத்துக்கிச்சு. பட் இந்த சைடில் ஓஷன் அப்படின்றது கிடையாது, அதனால் இதால் வாட்டரை எடுக்க முடியாது. ஸோ கீழே இறங்கும்போது வெறும் ட்ரையாராக தான் இறங்கும். இன்கேஸ் க்ளவுட் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்றப்போ வந்துட்டு மட்டும்தான் இந்த சைடில் கொஞ்சமாக மழை பெய்யும், இல்லைன்னா சுத்தமாக பெய்யாது. ஸோ அதனால தான் இந்த விண்வர்ட் சைடில் வந்துட்டு அதிகமாக மழை பெய்யும், லீவர்ட் சைடில் வந்துட்டு மழையே பெய்யாது. அதனால தான் இதை ரெயின் ஷேடோ ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து ஃப்ரான்டல் ரெயின்ஃபால். ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் அப்படின்றது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா எந்த இடத்துல கோல்டு ஏரும் அண்ட் வார்ம் ஏரும் மீட் பண்ணுதோ அந்த இடத்துல வந்துட்டு க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து நடக்கக்கூடிய ப்ரிசிபிடேஷனை தான் நம்ம வந்துட்டு ஃப்ரான்டல் ப்ரிசிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வார்ம் ஏரில் மாய்ஸ்சர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படின்றது அதிகம். இது கோல்டு ஏரை வந்து மீட் பண்ணும்போது கண்டென்சேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். வார்ம் ஏர் அப்படின்றது வந்து இந்த கோல்டு ஏருக்கு மேலே போகும். அப்படி மேலே போகும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை தாண்டிடுச்சுன்றப்போ வந்துட்டு க்ளவுட் ஃபார்மேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரெசிபிடேஷன் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ரெசிபிடேஷனை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் யூரோப்லலாம் அந்த ஃப்ரான்டல் ரெயின்ஃபால் அப்படின்றத வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அடுத்தது வந்து சைக்ளோனிக் ரெயின்ஃபால். சைக்ளோனிக் ரெயின்ஃபால் அப்படின்னு எடுக்கும்போது இதை 2 விதத்தில் பிரிக்கலாம். ஒன்று வந்து டெம்பரேட் சைக்ளோன், இன்னொன்று வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்.
இப்போ ட்ராபிக்கல் சைக்ளோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இந்த ப்ராசஸ் தான் வந்து ட்ராபிக்ஸில் நடக்கும். இந்த மாதிரி ட்ராபிக்ஸில் வந்து இந்த ரெயின்ஃபால் நடக்கும்போது சைக்ளோனை ஃபார்ம் பண்ணும். ஸோ சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்யூச்சரில் தனி வீடியோவாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த சைக்ளோனிக் ரெயின்ஃபால்னால் என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெம்பரேட் சைக்ளோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெம்பரேட் சைக்ளோன் வந்து எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன இந்த ஃப்ராண்டல் ப்ரிசிபிடேஷன் ப்ராசஸ்னால நடக்கக்கூடியது. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஷெடியூலை எடுத்துக்கோங்க. ஜனவரி மாதம் வந்து நாங்கள் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் தென் ஷெடியூல் இது எல்லாமே அங்கே வந்து நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.